Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நாம் 30 டேஸ் அதாவது வாரத்துக்கு 2 நாள் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கு 1 மந்த் கண்டினியூவாக யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி பார்க்கலான்னு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அந்த சேலஞ்சோட ரிசல்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்துட்டு 30 டேஸ் நான் வந்துட்டு கண்டினியூவாக வாரத்துக்கு 2 நாள் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு, என்னென்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆச்சு. ட்ரை ஆனது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேரில் ஃபுல்லாகவே அடியில் ஃபுல்லாகவே ரொம்பவே ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடுச்சு. வீடியோவில் தெளிவாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் என்னுடைய ஒவ்வொரு ஹேருமே நல்லாவே ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடுச்சு. இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் போட்டு சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முடியாது. இதை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டால் தான் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். அப்படி கட் பண்ணி விட்டால் தான் நம்ம ஹேருமே சீக்கிரமாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். எதனாலனா நம்ம ஹேரை கட் பண்ணலைன்னா அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை சரி பண்ணுறதுக்காக நம்ம நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதுக்கே போகும். அதனால் ஹேர் க்ரோத் ஆகாது. ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணல எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, என்னுடைய ஹேர் ரொம்பவே ஆல்ரெடி ட்ரை ஹேர் தான், கூட எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகி எனக்கு வந்துட்டு ஹேரோட எண்ட்ஸில் ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு ஹேர் க்ரோத் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிது சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். எனக்கு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்கில் அதிகமாக ஹேர் க்ரோத் ஆகலை. எப்போதும் எனக்கு மேக்ஸிமம் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணால் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். ஆனால் இந்த வாட்டி எனக்கு 1.5 சென்டிமீட்டர் தான் ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. என்னோடய ஒயிட் ஹேர் வந்துட்டு 1.5 சென்டிமீட்டர் அளவு தான் வளர்ந்துருக்கு. அதனால் எனக்கு வந்துட்டு இந்த மாதம் 1.5 சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்குன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஹேர் க்ரோத்தை விட ரொம்ப முக்கியம் வந்துட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகியிருக்குதுங்க. ரொம்பவே கண்ட்ரோல் ஆகியிருக்குது. எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகுதோ இல்லையோ, ஆனால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த விதத்தில் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. எனக்கு மேக்ஸிமம் ஒரு நாள் நான் 2 வாட்டி தலை வரும்போது காலையிலே, அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிக்கு இருக்கும்போது வாரினா ஒரு 10லேருந்து 20 முடிக்குள்ளே வரும். அதுவே சிக்கு இல்லாதப்போ நம்ம ஹேரை வந்துட்டு பின்னி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை வந்துட்டு வாரும்போது மேக்ஸிமம் ஒரு 10 ஹேருக்குள்ளே, அதாவது 1-2 ஹேர் தான் வருது. நமக்கு வந்துட்டு நம்மளோட ஹேரோட ரீசைக்கிளே அந்த மாதிரி தான். கண்டிப்பாக மேக்ஸிமம் டெய்லி ஒரு 10 ஹேராட்டும் உதிர்ந்துட்டுருக்கும். அப்படி உதிர்ந்தால் தான் ஹெல்த்தியான ஹேர் வந்துட்டு தழுத்து வர்றதுக்கு வந்துட்டு இடம் இருக்கும். அப்புறமாட்டு இது வந்துட்டு இது வரைக்கும், அதாவது ஒரு லாஸ்ட்டாக ஒரு 7-8 மந்த்ஸ்க்குரிய ஹேர் ஃபாலுங்க. நான் ஃபீடிங் மதர், அதாவது 1.5 வயசு, என் பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கும்போது எனக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டே இருந்தது. அப்போ தான் சரி நமக்கு ஹேர் ஃபாலுக்கு கேர் கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன்ஸு. அதை தான் நான் வந்துட்டு உங்களோட வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் இருந்தது. நான் வந்துட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஹேர் கேரே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த விதத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருந்ததுங்க. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு என்னோடய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு 6 மந்த் ஆகியிருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்குமே ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸ் வரைக்குமே கொஞ்சம் கண்டினியூவாக கேர் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் நம்ம ஹேருக்கு வந்துட்டு கேர் கொடுக்கும்போது மந்த்லி ஒரு 1.5லேருந்து 2 இல்லை 2.5 சென்டிமீட்டர் ஹேர் க்ரோத் ஆனால் கூட நமக்கு வந்துட்டு ஒரு 1 இயரில் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லென்த்தில் வந்துட்டு நமக்கு ஹேர் க்ரோத் ஆகுங்க. எந்த ஒரு மாற்றமுமே நமக்கு உடனே தெரியாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றமும் தெரியுங்க. இது வந்துட்டு நான் ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு மந்த்தும் எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எப்போவுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த விதத்தில் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதத்துல ஹேர் ஃபாலையும் நான் பழைய ஹேர் ஃபால் ஆனதோடு சேர்த்து கட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் ஆகிறத நான் அடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.